கிரியேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் பிளஸ். நான் உங்கள் பிரபு. அடுத்ததா நம்ம என்ன கண்டென்ட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறப்ப பார்க்கறதுக்கு சின்ன சூட்கேஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் பவர் போகிறப்போ ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். சொன்ன மாதிரியே பவர் போச்சே. பார்த்தீங்களா, இது ரெண்டு வகையான பர்பஸ்க்கு பயன்படுது அப்படின்னு சொல்லியிருந்தா. ஒன்று பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லைட். இதில் இருக்கக்கூடிய 4வது சுவிட்சுக்கு பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட் கொடுத்துருக்கோம். நைட் டைமில் பவர் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைலை எமர்ஜென்சி பர்பஸ்க்கு இந்த பவர் பேங்க் மூலிமா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ பார்க்கலாம். இந்த எமர்ஜென்சி லைட் செய்கிறதுக்கு நான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். நான் இதை பெருசாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 80 லைட் வைக்கலான் இருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்ன பாக்ஸ் வாங்கிக்கோங்க. இந்த பாக்ஸோட டாப்பில் தான் நம்ம LED பல்ப்ஸ் வைக்க போகிறோம். 80 லைட் வைக்கணும் அப்படின்னா இதோட டாப்பில் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் எவ்வளோ இருக்கோ உங்கள் பாக்ஸ் சைஸ்க்கு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மார்க் பண்ணி கரெக்டாக எத்தனை லைட் வைக்க போகிறீங்களோ அந்த டிவிஷனுக்கு ஹரிசாண்டல் மற்றும் வெர்டிக்கல் லைன் மார்க் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா நான் அந்த பல்ப் சென்டராக வைக்கணும். அதுக்காக தான் இதை பண்ணுறோம். அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ் மார்க் மார்க் பண்ணுறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைட் எக்ஸாக்டாக அந்த பாக்ஸோட சென்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட ஒவ்வொரு பாக்ஸுக்கு நடுவுலையும் இன்டூ மார்க் பண்ணி சென்டரில் டாட் மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் 80 லைட் வைக்கிற அளவுக்கு நான் மார்க் பண்ணி சென்டரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம சின்ன ஹோல்ஸ் போடணும். அப்போ தான் LED லைட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஹோல்ஸ் பண்ணுறோன்னே LED லைட்டை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள், டைட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. எண்பது ஹோல்ஸ் இதே மாதிரி நம்ம ப்ராசஸ் பண்ணியாச்சு. அப்போ 80 லைட் வைக்கணுங்கிறது நான் ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் அந்த ஹோல்ஸ் போட்டு அந்த லைட்லாம் வைக்கும்போது தான் இதோட கஷ்டம் தெரிஞ்சுது. நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சின்னதாக செஞ்சுக்கோங்க. ஒரு 50 லைட் 40 லைட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 80 லைட்டுங்கிறது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் அவுட்புட் நல்லா வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். சரி, வாங்க மீதி பார்க்கலாம். இதில் 3 சுவிட்ச் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த எமர்ஜென்சி லேம்பை நம்ம செய்ய போகிறோம். அதனால் மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக ப்ளஸும் மைனஸும் ஒரே டைரக்ஷனில் இருக்க மாதிரி LED லைட்ஸ் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். உள்ளே இருந்து தான் கண்டிப்பாக லைட்ஸ் வைக்கணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரோக்கும் 4th ரோக்கும் ஒரு சுவிட்ச் கொடுக்க போகிறேன். அதனால் இந்த 2 ரோக்கும் லைட் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த லைட்ஸ் பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா பாக்ஸோட நான் ஃப்ளக்ஸ் குயிக் மூலிமா ஒவ்வொரு ட்ராப் ஒவ்வொரு லைட்டுக்கும் வச்சுக்கிறேன். ஃப்ளக்ஸ் குயிக் வச்சோடனே அந்த ட்ராப் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வெள்ளையாக வந்துருச்சு. இது ப்ராப்ளம் கிடையாது, நமக்கு ஒழுங்காக ஒட்டினா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா LED லைட்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் அடுத்த LEDயில் படுற அளவுக்கு மடக்கி விட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லா லைட்டையும் நம்ம வரிசையாக மடக்கிட்டே வரோம். நம்ம மடக்கினா இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை சால்ட்ரிங் மூலிமா நான் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். வரிசையாக எல்லா லைட்லையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிட்டே வரணும். இந்த ஃபர்ஸ்ட் ரோ மாதிரியே இந்த 4th ரோவையும் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். இது ரெண்டுக்குமே ஒரே சுவிட்ச் கொடுக்க போகிறனால லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு LED பல்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளஸில் ஒரு ரெட் ஒயர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ரெட் ஒயரை 4th ரோவில் இருக்கக்கூடிய ஒரு LED பல்பில் ப்ளஸ் ஒயரை சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி மைனஸ் ஒயருக்கு பார்த்தீங்கன்னா நான் பிளாக் ஒயர் யூஸ் பண்ணுறேன். அதையும் ஃபர்ஸ்ட் ரோலையும் 4th ரோவில் இருக்கக்கூடிய LED பல்பில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். நம்ம கொடுத்த இந்த 2 ரோவும் ஒரே டைமில் எரியுதா அப்படிங்கிறத செக் பண்ண நம்ம கொடுத்த இந்த 2 ஒயரையும் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறப்ப எல்லா லைட்டும் இண்டிகேட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 சுவிட்ச் இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 3 சுவிட்ச் LED லைட்ஸ்க்கு, இன்னொரு சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போடுறதுக்காக வைக்க போகிறோம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க நான் ஒரே ஒரு சுவிட்ச் மட்டும் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ கொடுத்த அந்த ஃபஸ்ட் ரோ மற்றும் 4th ரோலேருந்து வரக்கூடிய LED லைட்ஸ் ஒயரை ப்ளஸ்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு சுவிட்சோட பாட்டமில் நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். மைனஸ் ஒயரை லாஸ்ட்டாக தான் கொடுக்க போகிறோம். அதனால் அதை தனியாக விட்டுறலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 2வது சுவிட்சுக்கான கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இதுக்கு 2 ரோவில் நான் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த 2 ரோக்கும் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை ஒன்றா கனெக்ட் பண்ணி தனியாக ஒயர் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கொடுத்த அந்த 2 செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2வது சுவிட்ச் கனெக்ட் பண்ண போகிறோம்.
இதுலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரில் ப்ளஸ் ஒயரை மட்டும் எடுத்து ரெண்டாவது சுவிட்சோட பாட்டமில் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். ஸோ லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு சுவிட்ச் தான். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரோ வந்து ஃபர்ஸ்ட் சுவிட்சும் இன்னும் 2 ரோ செகண்ட் சுவிட்ச் வந்து கொடுத்துருந்தோம். மூணாவது சுவிட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ரோ வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் ஹை பிரைட்னஸ் அப்படிங்கிறனால 4 ரோவும் ஒரே சுவிட்சில் வந்து கொடுக்க போகிறோம். இந்த 4 ரோலேருந்து வரக்கூடிய எல்லா எல்இடி பல்ப்ஸையும் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நான் சால்ட்ரிங் பண்ணி ஒரே ஒயராக வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து மூணாவது சுவிட்ச் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நான் மூணாவது சுவிட்சை இங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த 4 ரோலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயர் எடுத்து மூணாவது சுவிட்சோட பாட்டமில் நீங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சுவிட்ச் வந்து இருக்குது. இந்த இடத்துல யூஎஸ்பி போட்டும் எல்இடி லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். இதுக்காக பார்த்தீங்கன்னா ஓடிஜி கேபிளோட அந்த ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட்டை மட்டும் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை மட்டும் நான் வச்சுருக்கேன். நம்ம போட்ட ஹோல்ஸில் அந்த ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த யூஎஸ்பி போர்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து வேணும். அந்த 4th சுவிட்சை நான் இங்கே கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த யூஎஸ்பி போர்ட்டில் சார்ஜ் ஏறுதா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க ஒரு எல்இடி இண்டிகேஷன் வேணும். இதுக்காக ஒரு ப்ளூ எல்இடி லைட்டில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து டாப்பில் இன்சர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரையும் எல்இடி லைட்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். சுவிட்சோட பாட்டமில் சால்ட்ரிங் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபீமேல் யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரையும் எல்இடி லைட்லேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறோம். சுவிட்சோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குமே இன்னும் சால்ட்ரிங் பண்ணல. இது வந்து பேட்டரிக்கு போகக்கூடிய ஒயர். அதனால் அந்த 4 சுவிட்சுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 ரெட் ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. அந்த 4 ரெட் ஒயரையும் சுவிட்சோட டாப்பில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். இந்த 4 ப்ளஸ் ஒயரும் பேட்டரிக்கு தான் போக போகுது. அதனால் இந்த 4 ப்ளஸ் ஒயரும் அதாவது டாப்பில் சுவிட்சில் கொடுத்த அந்த 4 ஒயரையும் ஒன்றா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரியில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பழைய பேட்டரி வந்து தேவை. ஸோ என்னோட பழைய ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரிஸ் வந்து 2 பேட்டரி வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த 2 பேட்டரியோட கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் 2000 mAh, மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு 4000 mAh பேட்டரி வந்து இந்த 80 லைட்டை பவர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இதை நான் ஒன்றா ஒட்டுறதுக்காக செல்லோ டேப் யூஸ் பண்ணி இது ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். இந்த 2 பேட்டரியும் நம்ம ஒன்றா கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ப்ளஸ்ஸோட ப்ளஸ்ஸையும் மைனஸோட மைனஸையும் 2 பேட்டரிலையும் கனெக்ட் பண்ணி தனியாக 2 ஒயர் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பேட்டரியை நம்ம பாக்ஸ்லேயே பர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக க்ளூ கன் யூஸ் பண்ணி பாக்ஸோட பாட்டமில் நான் ஒட்டிடுறேன். இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய ப்ளஸ் ஒயரை சுவிட்சிலேருந்து 4 ப்ளஸ் ஒயர் ஒன்றா ஜாயின் பண்ணியிருப்போம். அதில் இந்த பேட்டரியோட ப்ளஸ் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. பேட்டரியை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி வேணும். இதுக்காக ஒரு 69 ரூபாய்க்கு ஒரு சர்க்கியூட் இருக்குது. பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான சர்க்கியூட். லோக்கல் எலக்ட்ரானிக் ஷாப்பில் கேளுங்க. அப்படி இல்லைனாலும் இதோட அஃபிஷியல் லிங்கை கீழே கொடுத்துருக்கேன். இந்த சர்க்கியூட் வந்து கண்டிப்பாக உங்கள் மொபைல் பேட்டரியாக இருக்கட்டும் இல்லை எந்த ரீசார்ஜபிள் பேட்டரியாக இருந்தாலும் சார்ஜ் பண்ண யூஸ் ஆகும். இதில் B ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. B ப்ளஸ்னால் பேட்டரியோட ப்ளஸ், B மைனஸ்னால் பேட்டரியோட மைனஸ். இந்த போர்டில் 2 ஒயரை வந்து சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன், அந்த B ப்ளஸ்லேயும் மைனஸ்லேயும். அதே மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண அந்த 3 எல்இடி லைட்ஸ்க்கும் 3 பிளாக் ஒயர் வந்திருக்கும். அதே மாதிரி யூஎஸ்பி போர்ட்லேருந்து வரக்கூடிய அந்த பிளாக் ஒயர் இது எல்லாமே மைனஸ். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மைனஸ் ஒயரோட வந்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக நம்ம போர்ட்லேருந்து வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை எங்கே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா பேட்டரியிலேருந்து வரக்கூடிய அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயரை குரூப்பாக தனித்தனியாக ஜாயின் பண்ணி வச்சுருப்போம். அதோட ஒன்றா ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு நான் தனியாக டேப் போடுறேன்னா இல்லை சால்ட்ரிங் பண்ணுறேன்னா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்டு வந்து நீங்கள் சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணுறனால கண்டிப்பாக இந்த பாக்ஸோட கார்னரில் எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் மொபைல் சார்ஜை கனெக்ட் பண்ணி இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் வச்சிடலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒயிட்டாக தெரியுது. அதே மாதிரி நீங்கள் கொடுத்த ஒயர் கனெக்ஷன்லாம் தெரியுது. இது கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா கார்ட்போர்டில் ஒரு சின்ன ஃப்ரேம் மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. இந்த ஃப்ரேமோட மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பாக்ஸோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி இந்த ஃப்ரேமை வந்து பிளாக் கலரில் நான் கலர் பண்ணிக்கிறேன், ஏன்னா பாக்ஸ் ஒயிட்டாக இருக்கனால. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபோம் ஷீட் வந்து தேவை. ஸோ இது நிறைய லோக்கல் புக் ஷாப்பில் கிடைக்கும், அப்படி இல்லைனா பேக்லாம் ஸ்டிச் பண்ணுவாங்க, அங்கே கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட்டை உங்களுக்கு ரொம்ப பிரைட்னஸாக கண்ணில் அடிக்காமல் கொஞ்சம் டிம் பண்ணி கொடுக்கும், அதாவது ஈவனாக டிஃப்யூஸ் பண்ணி கொடுக்கும். இதை வந்து அந்த ஃப்ரேமோட பேக் சைடில் கம்மை தடவி 4 கார்னரையும் வந்து ஒட்டிக்கோங்க.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஒயர் கனெக்ஷன் அதுக்கப்புறம் வெள்ளையாக தெரியுது. இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஃப்ரேமை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். இந்த பாக்ஸ் மேலே அந்த பார்டர் ஃபுல்லாக ஃபெவிகால் வந்து தடவிக்கிறேன். நம்ம செஞ்ச அந்த ஃப்ரேம், அதாவது அந்த ஃபோம் வச்ச ஃப்ரேமை இந்த பாக்ஸ் மேலே வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் கொஞ்சம். ஸோ இதுக்கப்புறம் பாக்ஸ் மேலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒயர்ஸ் தெரியுது, வெள்ளையாக அங்கங்கே தெரியுது. இதெல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஃப்ரேமை வந்து செஞ்சோம். அந்த கார்னர் பார்டர் ஃபுல்லாக ஃபெவிகால் தடவி நம்ம செஞ்ச அந்த ஃபோம் ஷீட்டை ஃப்ரேமில் வச்சுருப்போம். அதை வந்து இதோட டாப்பில் ஒட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்ச மாதிரி இல்லாமல் பார்க்குறதுக்கே கொஞ்சம் லுக்காக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை எங்கேயாவது தூக்கி வைக்கிறப்ப மேலே ஹேண்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீஃப் கேஸ் இல்லை சூட் கேஸில் வர மாதிரி மேலே ஹேண்டில்ஸ் வந்து கார்ட்போர்டில் ஒரு 3 லேயர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 3 லேயரையும் ஒன்றா ஒட்டிக்கிறோம். ஸோ ஃப்ளக்ஸ் குயிக் மூலிமா அந்த கார்னர் ஃபுல்லாக தடவினீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் ஆகிக்கும். அதுக்கு வேணுனாலும் நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம் பிளாக் கலரில். அதே மாதிரி அந்த ஹேண்டிலில் டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக ஒரு 6 பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னா அந்த ஹேண்டில் சைடில் ஹோல்ட் ஆகிறதுக்காக இந்த 2 சின்ன பீஸும் நமக்கு தேவைப்படுது. அந்த ஹேண்டிலோட சைட்லேயும் அந்த சின்ன பீஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அப்போ தான் நீங்கள் அந்த பாக்ஸ் மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கப்போ அது கீழே படுத்திருக்கும். ஸோ நம்ம தூக்குறப்ப ப்ரீஃப் கேஸ் மாதிரியே வரும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து கீழே நேராக நிற்க மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடி ஓப்பன் க்ளோஸ் பண்ணதுக்கு கார்னரில் ஒரு எட்ஜ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதனால் 4 பீஸ் கார்ட்போர்டை ஒரு 5-5 சென்டிமீட்டர் கட் பண்ணி 2 சைடுக்கு 2 பீஸாக வந்து நான் ஒன்றா ஒட்டிக்கிறேன். கூடவே இது கீழே கிரிப்பாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சைக்கிள் டியூப் ரப்பர் லாஸ்ட்டு ப்ராஜெக்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இது உங்களுக்கு கிரிப்பாக இருக்கும். அதே 5-5 சென்டிமீட்டருக்கு 2 சைக்கிள் டியூப் ரப்பர் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸ் மேலே வந்து ஒட்டிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த பாக்ஸோட பாட்டமில் இந்த 2 பீஸையும் ஒட்டிட்டீங்க அப்படின்னா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே ரப்பர் இருக்கனால ரொம்பவே கிரிப்பாக ஸ்டடியாக வந்து நமக்கு நிற்கும். ஸோ ஃபைனலாக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம டெஸ்டிங் வந்து பார்த்துடலாம். ஸோ இதில் 3 சுவிட்ச் இருக்கனால ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டிம் அப்படின்னு சொல்லலாம். 2 ரோ மட்டும் எரியும். செகண்ட் சுவிட்ச் ஆன் பண்ணுறப்ப மீடியம், மொத்தமாக நமக்கு 4 ரோ எரியுது. எனக்கு ஃபுல் பிரைட்னஸ் வேணும்னா 3வது சுவிட்சும் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற 80 லைட்டுமே எரியுது. ஸோ உங்களுக்கு நல்ல வெளிச்சம் கிடைக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா இதில் 4000 mAh பேட்டரி இருக்கனால ரொம்ப நேரம் வந்து நீங்கள் நைட்டில் பவர் இல்லாத டைம்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவது சுவிட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்ட் வந்து கொடுத்துருந்தோம். இதில் நான் யூஎஸ்பி லைட் வந்து இன்சர்ட் பண்ணுறப்ப அந்த லைட் வந்து எரிஞ்சுது. பர்ஃபெக்டாகவும் ஒர்க் ஆச்சு. பட் என்னோடய மொபைலை டேட்டா கேபிளில் கனெக்ட் பண்ணி அந்த சுவிட்சை ஆன் பண்ணுறப்ப சார்ஜ் ஏறவே இல்லை. ஸோ அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த பேட்டரியிலேருந்து 3.7 வோல்ட் மட்டும்தான் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்குது. அது வந்து மொபைலை சார்ஜ் பண்ணுறதுக்கு பத்தலை. இதுக்கு நமக்கு சார்ஜிங் சர்க்கியூட் வந்து தேவை. ஸோ இது வந்து ஒரு 95 ருபீஸ் வரும் இந்த சார்ஜிங் சர்க்கியூட். இதோட சிமிலர் போர்டை கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிக்கு வரக்கூடிய ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒயர் மட்டும் நான் அவுட்புட்டாக எடுத்திருக்கேன். இந்த சர்க்கியூட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4th சுவிட்ச்லேயே கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த சர்க்கியூட்லேருந்து வரக்கூடிய அந்த ப்ளஸ் ஒயரை எடுத்து 4th சுவிட்சோட கீழ் பின்னில் சால்டரிங் பண்ணிக்கிறோம். இதில் வரக்கூடிய மைனஸ் ஒயரை ஆல்ரெடி வந்து நம்ம பேட்டரியோட எல்லா மைனஸ் ஒயரையும் கனெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த மைனஸ் ஒயரோட சேர்த்து அந்த யூஎஸ்பி சர்க்கியூட்டோட மைனஸ் ஒயரையும் ஒன்றா ஜாயின் பண்ணி சால்டரிங் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போர்டு வந்து நம்ம அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கு கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதுக்காக ஒரு சின்ன ஹோல் போட்டு ஏற்கனவே கொடுத்த அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்கு கீழே வந்து கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி கொடுத்த யூஎஸ்பியில் நமக்கு சார்ஜ் இல்லை. இப்போ நம்ம புதுசாக கொடுத்த அந்த சர்க்கியூட்டில் டேட்டா கேபிள் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இப்போ நான் சுவிட்ச் ஆன் பண்ணுறப்போ மொபைலில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் ஏறுது. இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரியில் வரக்கூடிய வோல்ட்டை இந்த சர்க்கியூட் மூலிமா மொபைலுக்கு தேவையான பர்ஃபெக்ட் அவுட்புட்டை இந்த சர்க்கியூட் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த 2-in-1 எமர்ஜென்சி லைட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம மொபைல் பேட்டரி பயன்படுத்தினால உங்களுக்கு அதிக செலவு ஆயிருக்காது. ஸோ கண்டிப்பாக இதை வந்து நைட் டைமில் உங்களுக்கு எமர்ஜென்சி பர்பஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து மேக் பண்ணிகிட்டே இருப்போம். அது எல்லாத்தையும் நீங்கள்
நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பல் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வரும் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் ப்ளஸ். நான் உங்கள் பிரபு.